பட்டு புழு வளர்ப்பு சில்க் வார்ம் ஃபார்மிங் என்பது இந்தியாவில் பழமையான ஆனால் இன்றும் லாபகரமான தொழில்களில் ஒன்றாகும். குறிப்பாக தமிழ்நாட்டில் பட்டு புழு வளர்ப்பு பல ஆண்டுகளாக சிறு விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோர்களுக்கு நிச்சயமான வருமானம் வழங்கி வருகிறது. பட்டு புழு பாம்பிக்ஸ் மோரி புனிதமான பட்டு நூலை உருவாக்கும் உயிரினம். இதன் மூலம் உயர்தர வணிக பட்டு சில்க் தயாரிக்க முடியும். பட்டு புழு வளர்ப்பின் முக்கியம் அதன் குறைந்த பராமரிப்பு செலவு மற்றும் அதிக லாபம் தரும் தன்மை. ஒரு சுமார் 1000 பட்டு புழு குழம்புகளைக் கொண்டு ஆரம்பித்தால் ஒரு பருவத்தில் 45 முதல் 50 நாட்கள் தேவையான பராமரிப்புடன் நல்ல வருமானம் பெற முடியும். இதன் வளர்ச்சி சூழல், உணவு, பாதுகாப்பு ஆகியவற்றின் மேல் பெரிதும் சார்ந்துள்ளது. பட்டு புழு வளர்ப்புக்கு முதலில் முல்லை மரம் அல்லது பழவேப்பிலை மல்பெரி லீவ்ஸ் தேவைப்படும். பட்டு புழுக்கள் முழு வளர்ச்சிக்கும் இவை முக்கியமான உணவு ஆதாரம். இதனால் பட்டு புழு வளர்ப்பில் முதலில் மல்பெர்ரி தோட்டத்தை அமைப்பது அவசியம். மல்பெர்ரி இலைகள் சீராக கொண்டு வருவதால் பட்டு புழுக்கள் விரைவில் வளர்ந்து தரமான காய்களை உருவாக்க முடியும். பட்டு புழுக்கள் படிநிலையில் வளர்க்கப்பட வேண்டும். ஒரு சில பருவங்கள் உள்ளன: முட்டை, எக், லார்வா, லார்வா, கோசு, கக்கூன், முட்டிப்புழு, அடல்ட் மாத். லார்வா பருவத்தில் புழு மிகவும் உணவை அதிகமாக உட்கொள்கிறது. இதனால் மல்பெர்ரி இலையை தினமும் சுத்தமாக வழங்க வேண்டும். லார்வாக்கள் மிகவும் நிம்மதியாக சுத்தமான சூழலில் வளர வேண்டும். பட்டு புழு வளர்ப்பின் மற்றொரு முக்கிய அம்சம் பருவநிலை பராமரிப்பு. 24 முதல் 28 டிகிரி செல்சியஸ் சூடான சூழல் மற்றும் 70 முதல் 80% ஈரப்பதம் பருவநிலைக்கு சிறந்தது. அதிக வெப்பம் அல்லது குளிர், ஈரப்பதம் குறைவு போன்ற சூழல் மாற்றங்கள் பட்டு புழு வளர்ச்சிக்கு தீங்காகும். அதனால் பட்டு புழு வளர்ப்பில் இடம் தேர்வு முக்கியமாகும். பட்டு புழு வளர்ப்பில் பாராசைட் மற்றும் நோய் கட்டுப்பாடு முக்கியம். புழு மிகவும் நுண்ணுயிர் மற்றும் நோய்களுக்கு சென்சிட்டிவ் ஆகஸ்ட் உள்ளது. நோய் ஏற்படும் வாய்ப்பு குறைக்க சூழல் சுத்தம், மல்பெர்ரி இலை சுத்தம், புழு கட்டைகள் சுத்தம் ஆகியவற்றை பராமரிக்க வேண்டும். பட்டு புழு வளர்ப்பின் முக்கிய லாபம் பட்டு காய்கள், கக்கூன்ஸ். லார்வா முழுமையாக வளர்ந்து கோசு கட்டும் போது பட்டு காய்கள் தயாராகின்றன. ஒரு கோசில் இருந்து 1 முதல் 2 கிராம் பட்டு நூல் பெறலாம். சுமார் 1000 பட்டு புழு கோசில்கள் 1 முதல் 2 கிலோ பட்டு நூல் தரக்கூடும். பட்டு விலை, தரம், வணிக சந்தை ஆகியவற்றின் அடிப்படையில் மாதத்திற்கு நல்ல வருமானம் தருகிறது. தமிழ்நாட்டில் பட்டு புழு வளர்ப்பு சிறு விவசாயிகள் மற்றும் பெண்கள் குழுக்கள் ஆகியோருக்கும் ஏற்றது. வீட்டுக்குப் பின்னால் ஒரு குறுகிய இடத்தில் பட்டு புழு வளர்க்கலாம். ஆரம்ப முதலீடு மல்பெர்ரி தோட்டம், புழு முட்டைகள், கட்டைகள் மற்றும் சற்று சாதனங்கள் மட்டுமே. இது குறைந்த முதலீட்டில் தொடங்கி மாதந்தோறும் வருமானம் வழங்கும் தொழிலாகும். தமிழ்நாட்டில் பட்டு புழு வளர்ப்பு சிறு விவசாயிகள் மற்றும் பெண்கள் குழுக்கள் ஆகியோருக்கும் ஏற்றது. வீட்டுக்குப் பின்னால் ஒரு குறுகிய இடத்தில் பட்டு புழு வளர்க்கலாம். ஆரம்ப முதலீடு மல்பெர்ரி தோட்டம், புழு முட்டைகள், கட்டைகள் மற்றும் சற்று சாதனங்கள் மட்டுமே. இது குறைந்த முதலீட்டில் தொடங்கி மாதந்தோறும் வருமானம் வழங்கும் தொழிலாகும். பட்டு புழு வளர்ப்பு தொழிலுக்கு நவீன முறைகளும் உள்ளன. இயற்கை முறையில் வளர்ப்பது தவிர மின்சார, வெப்பம் மற்றும் ஈரப்பதத்தை கட்டுப்படுத்தும் முறைகள் மூலம் வளர்ச்சி வேகம் அதிகரிக்கலாம். மேலும் பட்டு புழு ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்லூரிகள் தொழிலாளர்களுக்கு பயிற்சி அளித்து தொழிலில் திறம்பட செய்ய வழிகாட்டுகின்றன. பட்டு புழு வளர்ப்பு தொழிலில் சந்தை நிலை நல்லது. தமிழகத்தில் சேலம், தர்மபுரி, திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் பட்டு தொழில் வளர்ச்சியடைந்துள்ளது. தேசிய மற்றும் சர்வதேச சந்தைகளில் இந்திய பட்டு மிக மதிப்புடையது. இதனால் பட்டு புழு வளர்ப்பில் நல்ல விலை கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தால் பட்டு புழு வளர்ப்பு தொழில் குறைந்த முதலீட்டில் தொடங்கி நிலையான வருமானம் தரக்கூடிய தொழிலாகும். மல்பெர்ரி இலையை தொடர்ந்து வழங்குதல், சூழல் பராமரிப்பு, நோய் கட்டுப்பாடு, தரமான பட்டு காய்கள் மற்றும் சந்தை தொடர்பான அறிவு ஆகியவற்றை பின்பற்றினால் தொழில் முழுமையாக வெற்றி பெறும். புதிய விவசாயிகள், தொழில் முனைவோர்கள் மற்றும் பெண்கள் குழுக்கள் இதை தங்கள் தொழில் வாய்ப்பாக மாற்றி தமிழ்நாட்டில் நல்ல வருமானம் பெற்றுக் கொள்ள முடியும். பட்டு புழு வளர்ப்பு தொழில் சுற்றுச்சூழல் நட்பு தொழில் என்பதையும் குறிப்பிட வேண்டும். இயற்கை வளங்களை பயன்படுத்தி
வேதியியல் குணப்படுத்துதல்களை குறைத்து சுத்தமான முறையில் பட்டு நூலை உருவாக்குவதால் தொழில் சமூக மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியிலும் பயனுள்ளதாகும். இதனால் பட்டு புழு வளர்ப்பு என்பது நவீன, குறைந்த முதலீட்டு, அதிக லாபம் தரக்கூடிய மற்றும் சமூகத்திற்கு பயனுள்ள தொழில் என முடிவு செய்யலாம். இது தமிழக விவசாயிகள் மற்றும் தொழில் முனைவோருக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு.